ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்ச்சர் 5.1 ஹோம் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிறைய ஹோம் தேட்டரு போட்டிருக்கேன் வீடியோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புது மாடலு. புது மாடல்னாலும் நான் அந்த மாடல் போடலை, ஸோ நான் அதனால் போட்டிருக்கேன். 5.1ல நிறைய மாடல் இருக்குது, 2.1 எல்லா மாடல்லையும் இருக்குது. உங்களுக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அந்த மாடல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து, ஆக்ஸ் பின்னு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட்டு, எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிவிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிவிக்கு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நான் சும்மா சிம்பிளாக காட்டிடுறேன். எதாக இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் வந்து நேரில் செக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் கிளியரன்ஸ் இருக்கும். நான் ரெக்கார்டில் போட்டு காட்டினாலும் அந்தளவுக்கு கிளியரன்ஸ் வராது. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸ்பீக்கரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் எதுவுமே உடைக்காமல் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் உடைச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் இருக்குது, அதனால் நான் உடைக்கலை. ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் உங்களுக்காண்டி உடச்சி ஓப்பன் பண்ணியிருக்கு. ஏன்னா எல்லோரும் உடைச்சாங்கன்னா தூசி அடிச்சிடும், நம்ம கரெக்டாக வச்சுக்கிட முடியாது. அதனால தான் அந்த ஸ்பீக்கர்லாம் உடைக்கலை. பட் அதில் கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கு. அதுவும் போக கிளியரன்ஸும் வந்து நல்லா பியூர் பிளாக்காக தான் இருக்கும். இருந்தாலும் கேமராவோட கிளாரிட்டி தான் கம்மியாக இருக்கும். இல்லைனாலும் அவங்களுக்கு அதை நேரில் பார்க்கறதுனால இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து. இப்போ வந்து இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா அந்த பட்டன் வேலை செய்யாது. ஒரே ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வந்து இப்போ எனக்கு புதுசாக இருக்குன்னு இந்த ஹோம் தேட்டர் வந்து அந்தளவுக்கு. இப்போ வந்து பாருங்கள், டக்குன்னு மாறும். ஒரு அமுக்கிட்டு வெளியே எடுத்துட்டோன்னாலே டக்குன்னு மாறும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் ஸ்பீக்கர் தான் போட்டிருப்பாங்க. கீழே வந்து அவங்களோட டார்ச்சர் கம்பெனின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்லாம் நல்லா ஒரு சூப்பரான இது இருக்குது. எல்இடி வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5 ஸ்பீக்கர் நல்லா சரௌண்டிங் கரெக்டாக இருக்குது. ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஃபரோட ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஊஃபர் ஹோல்டில் நல்ல ஒரு கிளியரன்ஸாக நல்லா சவுண்டு எஃபெக்ட்டு, ஏரும் நல்லா வெளியில் வருது. ஸ்பீக்கர் நம்ம சப்போட ஸ்பீக்கரையும் பார்த்துருவோம், அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சப்பு ஒரு இதில் இருக்குது. ஆரஞ்சு சப்பு போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி பின்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிக்கு உள்ள கனெக்ட் பண்ணுறது பூரா பின்னாடி லைன் இருக்குது. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறது வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு பின்னாடி வர்றது மேக் இன் இந்தியான்னு வரும். டார்கெட் ஃபுல்லாகவே இந்தியாவோட ஐட்டம் தான். டார்கெட்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு தான், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் எந்த கம்ப்ளைண்ட் வராது, நல்ல உழைப்பு இருக்கும். எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி சவுண்டை கிளியரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாடல் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாடல் நீங்கள் இருக்குதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ், பை.